Now we see type 3. Type 3ல என்ன அப்படின்னா பாருங்க bx plus qன்னு இருக்கு ax square plus bx plus c. இங்கே அதே தான் இங்கே ரூட் இருக்குது. இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே ரூட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வர்றப்போ அந்த நியூமரேட்டர் எழுதி a bracket a வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். d by dx ஆஃப்னா டிஃப்ரென்ஷியேஷன் டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அது கூட இங்கே ஒரு ப்ளஸ் b போட்டு இந்த a வேல்யூம் b வேல்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் யூஸ்வல் ஸ்டெப். So now we see example 11.40 அங்கே சொன்னது தான் நாங்கள் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம்ஸ் எழுதி a plus d by dx of denominator plus 7 plus b. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண x ஸ்கொயர்டுனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 2x, தென் 4 x-னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1, 7ஓட டிஃப்ரென்ஷியேஷன் 0 plus b. ஸோ ஈக்குவல் டு a plus 2x plus 4 plus b. இங்கே என்ன இருக்குது 3x plus 5. ஸோ ஈக்குவேட்டிங் லைக் டேர்ம்ஸ் ஒத்த உறுப்புகளை சமப்படுத்த அந்த மாதிரியும் செய்யலாம். இல்லாட்டி புட்டு x ஈக்குவல் டு 0 அதையும் செய்யலாம். இங்கே என்ன இருக்குது 3x ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 2x இல்லையா, ஏன்னா இங்கே ப்ளஸ் தானே, அதனால் டைரெக்டாக நம்ம இது பண்ணி 2x மட்டும்தான் இருக்குது. ஸோ விச் இம்ப்ளைஸ் எக்ஸு கேன்சல் ஆயிரும். நான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இங்கே ப்ளஸ் போட்டேன். கண்டிஷன் படி என்ன வரணும் a ப்ராக்கெட் வரும், இது வந்து ப்ராக்கெட். ஸோ இந்த இடத்துல அதனால் விட்டுறலாம். ஸோ விச் இம்ப்ளைஸ் எக்ஸு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2a ஈக்குவல் டு 3, தேர்ஃபோர் a ஈக்குவல் டு 3/2. இது வந்து எக்ஸ்ட்ராவை நம்ம ஈக்குவல் பண்ணுது. அடுத்தது பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டை ஈக்குவல் பண்ணும். கான்ஸ்டன்ட்னா எக்ஸ் இல்லாத டேர்ம். அப்போ கான்ஸ்டன்ட் இங்கே என்ன இருக்குது 5. இந்த இடத்துல 4a இதையும் மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும் 4a, தென் இங்கே வந்து b. ஸோ 5 ஈக்குவல் டு a வேல்யூ 3/2, தென் b. இதுவும் கேன்சல் பண்ணினா 2 டைம்ஸ். ஸோ 5b வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சப்போஸ் இது உனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன்னொரு மெத்தடு புட் x ஈக்குவல் டு 0. x 0 அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா இப்போ நம்ம இங்கே இதை அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கலாம். a bracket இது என்ன ஆயிரும் 0, இங்கே 4, தென் ப்ளஸ் b. ஸோ 5 ஈக்குவல் டு 4 இன்ட்டு a 4a ப்ளஸ் பின்னு வச்சுக்கோ. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோ. அடுத்தது வந்து புட்டு என்ன வேணாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். புட் x ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ 3 ப்ராக்கெட் இந்த எக்ஸுக்கு என்ன 1, தென் ப்ளஸ் 5 a ப்ராக்கெட் 2 ப்ராக்கெட் எக்ஸோட வேல்யூ 1, இங்கே 4. இந்த ப்ராக்கெட்டை மட்டும் கண்டிப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க. ஸோ a ப்ராக்கெட் 2 + 4 என்ன 6 ப்ளஸ் b. ஸோ ஈக்குவல் டு 6a ப்ளஸ் b, இங்கே 8. இதை விட அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் ஈக்குவேட் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ஃப்ரம் 1 and 2 இங்கே 4a ப்ளஸ் b மைனஸ் 3. ஸோ விச் இம்ப்ளைஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு a ஈக்குவல் டு 3/2. இதை என்ன பண்ணிக்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்க ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச முடியாது, அதை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ கொஸ்டின் என்ன ஐன்னு வச்சுக்க ஈக்குவல் டு 3x + 5ன்னு இருக்கு இல்லையா, இந்த 3x + 5 இதுக்கு பதிலாக வேணால் கொஸ்டின் எழுதிக்க 3x + 5 பை இந்த ஸ்டெப்பு 3x + 5. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்க. ஸோ இதில் a வேல்யூவும் b வேல்யூவும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ a வேணால் ஒரு ஸ்டெப் எழுதிக்க a ப்ராக்கெட் dx. ஸோ ஈக்குவல் டு ஏக்கு நம்ம 3/2 2x + 4, bக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் -1 the whole by integral 2x + 4 by
x squared plus 4x plus 7 dx minus 1 by x squared plus 4x plus 7 dx. இவரை மறுபடியும் இன்னொரு டைம் எழுதிக்க 3/2. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஒரு +2 ஸ்கொயர் ஒரு -2 ஸ்கொயர். +2 ஸ்கொயர்னால் ஒரு +4, அடுத்தது வந்து -4. ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது? ஒரு 7 இருக்குது இல்லை? ஸோ இதை வந்து கம்பைன் பண்ணிக்க. கம்பைன் பண்ணினா நீ எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு 3/2 இன்டெக்ரல் டூ. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். தென் இங்கே 7 - 4 3 வருமா? ஸோ ப்ளஸ் 3 ஸ்கொயர்டு இருக்கும். அந்த சாரி வெறும் 3ன்னு இருக்கும். இதை வந்து அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே √3 ஸ்கொயர்டுன்னு எடுக்கலாம். ஏன்னா நமக்கு ஸ்கொயர்டு ஃபார்ம் வேணும். அதனால் நான் அப்படியே என்னவா மாற்றிட்டேன்? ஸ்கொயர்டுன்னு மாற்றிட்டேன். ஆக்சுவலாக இந்த 3 அப்படிங்கிறத நம்ம ஸ்கொயர்ட் ஃபார்ம் வேணும் அப்படிங்கிறதுனால √3 ஸ்கொயர்டு நியூமரேட்டரில் இருக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. d/dx ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 4x + 7 என்ன? எக்ஸ் ஸ்கொயர்டுனா இங்கே 2x ஆயிருமா? 4x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ வெறும் 4ன்னு வரும். 7 என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். இந்த நியூமரேட்டரில் இருக்கா? இப்படி இருந்தால் நமக்கு தெரியும் லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுத தெரியும் நமக்கு. கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு, இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸ் டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் அந்த டேர்ம் வந்தால் we can write it as log of modulus of denominator. So இந்த ஸ்டெப்பு ஓவர். தென் மைனஸ் இன்டெக்ரல் இது என்ன ஃபார்ம்? 1/x squared plus a squared. ஸோ இப்போ அந்த 6 ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்க. இங்கே எங்கே இருக்கு பாரு? 1/x squared plus a squared. 1/a into tan inverse x by a. ஸோ இன்டெக்ரல் வேண்டாம். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். 1/aங்கிற இடத்துல √3 tan inverse x by a. xங்கிற இடத்துல x + 2/a அப்படிங்கிற இடத்துல √3 then plus c. ஸோ இது ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2. ஸோ சப்டிவிஷன் 2 evaluate I equal to this. நீ அந்த டைப் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சொல்லியிருக்கிறோம்? அந்த நியூமரேட்டரை ஈக்குவல் டு a bracket d/dx ஆஃப் த டினாமினேட்டர். இந்த டைப் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். தென் ப்ளஸ் பிங்கிறது தனியாக இருக்கும். ஸோ ஈக்குவல் டு a bracket இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 2x மைனஸ் எக்ஸனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1, 1னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 0 ப்ளஸ் b. ஸோ ஈக்குவல் டு இந்த ஏவை கூட நீ இங்கேயே கூட நீ உள்ளே கொண்டு போய்க்கலாம். ஏவை உள்ளே கொண்டு போனால் என்ன வரும்? 2ax மைனஸ் 3a தென் ப்ளஸ் b. ஏன்னா அந்த லைட் டேர்ம்ஸ் ஈக்குவல் பண்ணுறதுக்கப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ ஈக்குவேட்டிங் லைட் டேர்ம்ஸ் ஒத்த உறுப்புகளை சமப்படுத்த இங்கே எக்ஸோட இது எடுத்துக்கு. இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1 ஈக்குவல் டு இங்கே 2ax. இங்கே வேறு எதுவுமே இல்லை புட்டு x ஈக்குவல் டு 0. அந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே x என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ 2a ஈக்குவல் டு 1. ஸோ a ஈக்குவல் டு 1/2. ஸோ ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவேட்டிங் கான்ஸ்டன்ட் டேர்ம். எக்ஸ் இல்லாத டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணுறோம். இங்கே எக்ஸ் இல்லாத டேர்ம் என்ன? 1. ஸோ 1 ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் இல்லாத டேர்ம் என்ன? இது ஆக்சுவலாக இதிலிருந்து தான் நம்ம ஒவ்வொருடையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ எக்ஸ் இல்லாத டேர்ம் -3a ப்ளஸ் b. ஸோ -3a ப்ளஸ் b. ஆக்சுவலாக இங்கே கோடு போட்டு இங்கேயே செஞ்சுட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டெப் இங்கே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ 1 ஈக்குவல் டு -3 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1/2 ப்ளஸ் b. ஸோ 1 ஈக்குவல் டு -3/2 ப்ளஸ் b. மைனஸு இந்த சைடு கொண்டு வா. எழுதுகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிக்கணும். தென் ஈக்குவல் டு b. கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 2 + 3 5/2 ஈக்குவல் டு b. எக்ஸாம்பிள் சம் தான் போட்டிருக்கேன். ஸோ அப்பப்போ
ஆன்சர் வந்து நீங்கள் புக்கு வச்சு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து 5/2. ஸோ இப்போ ஏ வேல்யூம் பி வேல்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையும் எடுத்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? இங்கே நம்ம இதை பிரித்து எழுதியிருக்கிறோம் இல்லையா, இந்த இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த x+1க்கு பதிலாக இதை நம்ம எழுத போகிறோம், இந்த நியூமரேட்டர். தேர்ஃபோர் I equal to a bracket 2x minus 3 plus b by x squared minus 3x plus 1 இங்கே dx. hope you understand. இதை தான் நம்ம இந்த மாதிரி இதுக்கு பதிலாக நான் இதை எழுதிட்டேன், இந்த மாதிரி பிரிச்சுருக்கோம். ஸோ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன? 1/2. ஸோ 1/2 2x minus 3 plus bயோட வேல்யூ 5/2. ஸோ 5/2. ஸோ நியூமரேட்டரை இந்த மாதிரி நம்ம a bracket this plus bங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பை x square minus 3x plus 1 இங்கே வந்து dx. இப்போ இதை தனித்தனியாக எழுதிக்கலாம். திஸ் அடுத்தது இது. ஸோ இங்கே எழுதுகிறப்பவே ஆஃப் வெளியில் கொண்டு வந்துடு. இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருக்குது. x squared minus 3x plus 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? 2x minus 3x 1 வந்து என்ன ஆயிரும்? 0ன்னு மாறிடும். ஈக்குவல் டு 2x minus 3ன்னு இருக்குது. அப்போ உடனே இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? லாக் ஃபார்மில் எழுதிக்கலாம். log of modulus of this. Then plus 5/2. இதை நம்ம பிரிக்கணும். ஏன்னா இந்த 3 டேர்மை நம்ம எப்போவுமே ரெண்டு இந்த மாதிரி ஸ்கொயர்டு ஃபார்மில் தனித்தனியாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இங்கே இடம் இல்லை ஆடும். அப்போ இதை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்க. minus 3x plus 1 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கே என்ன டேர்மோ அது கூட ஒரு இதை 3 இங்கே வர்ற நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ ஒரு ப்ளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர், ஒரு minus 3/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்னும் கொஞ்சம் தள்ளியே எழுதிக்கலாம், நீட்டாக எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x plus 3 இது திஸ் இஸ் நத்திங் பட் 9/4 தானே. ஸ்கொயர் பண்ணுறப்போ 9/4 ப்ளஸ் 1. ஸோ ஈக்குவல் டு இதை நம்ம கம்பைன் பண்ண என்ன ஃபார்முலா? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்துடும். இந்த 3 டேர்மையும் கம்பைன் பண்ணால் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ minus 5/4. இதை நம்ம திரும்ப எப்படி எழுதிக்கலாம்? x minus 3/2 த ஹோல் ஸ்கொயர் √5/2 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா வெறும் 5 நம்ம இப்படி எழுதலாம், √5 அப்படின்னு எழுதிக்கலாம். √5 × √5 திரும்ப 5 கிடச்சிரும். 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம்? 1/2. இப்போ இதுக்கு ஃபார்முலா நம்ம இன்டெக்ரல் ஆஃப் 1 அல்லது dx பை, இல்லை உங்களுக்கு இங்கே 1 வச்சுக்கலாம், ஏன்னா இந்த dx ஐலேயே வச்சுக்கலாம். 1 ரூட் எல்லாம் எதுவும் இல்லை இல்லையா? ஸோ x ஸ்கொயர்டு மைனஸ் a ஸ்கொயர்டு ப்ளஸ் இல்லை மைனஸ் இருக்குது சரியா? ப்ளஸ் சொல்லியிருக்கிற எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸ் வந்தால் ஆப்போசிட்டாக எழுதுவோம், a + x a - xன்னு. பட் a ஸ்கொயருக்கு மைனஸ் வரப்போ ஆஸ் யூஷுவல் அப்படியே எழுதிக்குவோம். இங்கே 1/2a அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஈக்குவல் டு 1/2 ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது? √5/2. இங்கே இடம் பத்தாது. √5 1 முதல்ல இங்கே ஃபார்முலா எழுதிக்க. ஸோ ஈக்குவல் டு 1/2 into log of x minus a என்ன வரும்? இது இல்லை, இடமே இல்லை. ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது? √5/2. ஸோ √5/2 into log of modulus of x minus a. x அப்படிங்கிற இடத்துல x minus 3/2ன்னு இருக்குது. ஸோ x minus 3/2 minus a என்ன? 5/√5/2. ஸோ √5/2 by x plus a plus
√5/2 தென் ப்ளஸ் சி. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான். இந்த இதை வந்து சைடில் எழுதிட்டே வந்து லாக் ஆஃப் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும்? 2x - 3/2 இல்லையா? தென் ப்ளஸ் மைனஸ் √5/2 எல்லாமே கேன்சல் ஆகிரும். ஸோ ஈக்குவல் டு 1/2 பண்ணால் இது √5ன்னு வரும். ஏற்கனவே நம்ம போன சம்மில் பார்த்துருக்குறோம். ஸோ √5/2 தென் log of 2x minus ஸோ சப்டிவிஷன் 3 evaluate this. இந்த மாதிரி வந்தால் எப்படி எழுதணும்னு சொன்னாக்க அந்த நியூமரேட்டர் டேர்ம் எழுதி ஈக்குவல் டு a bracket d/dx ஆஃப் அந்த டினாமினேட்டரில் இருக்குது. ரூட்டெல்லாம் போடக்கூடாது, ஜஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் எழுதிடணும். ப்ளஸ் பி, இதுதான் வந்து மெயினானது. இதை தான் நம்ம ஏபி கண்டுபிடிச்சிட்டு இந்த ஸ்டெப்பில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு ஏ ப்ராக்கெட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் பி, இங்கே வந்து 2x + 3. நவ் ஈக்குவேட் லைக் டேர்ம்ஸ் இல்லை புட் x = 0 எப்படி வேணாலும் செய்யலாம். ஈக்குவேட் லைக் டேர்ம்ஸ் இங்கே 2x, அந்த சைடு 2ax, அவ்வளோதான். எக்ஸ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். 2 கேன்சல் ஆயிரும். ஸோ a = 1. அடுத்தது ஈக்குவேட் கான்ஸ்டன்ட் டேர்ம், மாறிலி உறுப்புகளை சமப்படுத்த. எக்ஸ் இல்லாத டேர்ம் எது? 3. இங்கே தான் கை வச்சு பார்க்கணும். எக்ஸ் இல்லாத டேர்ம் இதை கண்டிப்பாக இதை மல்டிப்ளை பண்ணணும். வெறும் 1 எழுதிடக்கூடாது. ஸோ 1 × a 1a ப்ளஸ் அடுத்தது இதில் எக்ஸ் இல்லை, இங்கேயும் எக்ஸ் இல்லை. தென் 3 = ஏவோட வேல்யூ என்ன? 1 ப்ளஸ் பி. ஸோ 3 - 1 2. ஸோ பியோட வேல்யூ 2. இதை எடுத்து நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் என்னது இந்த கொஸ்டின். தேர்ஃபோர் I = ஸோ இந்த I தான் a bracket this ப்ளஸ் பி. இப்போ ஏவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணு. ஏ என்ன? 1 இல்லையா? ஸோ 2x + 1/√of தென் பியோட வேல்யூ 2 √x² + x + 1. இப்போ தனித்தனியாக எழுதணும். இதை தனியாக பி வேல்யூ தனியாக எழுதணும். ஸோ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 2x + 1/√of யூஸ்வலாக அந்த லாக் ஃபார்ம் வந்துடும் நமக்கு. dx ப்ளஸ் இந்த 2வை கூட காமனாக எடுத்துக்கலாம். 1/√x² + x + 1 dx. ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான சம் தான் இது. u அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். இது வந்து u. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 2x. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும். அப்புறம் இது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ 2x + 1 dx = du. இப்போ பாருங்க நியூமரேட்டர் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த 2x + 1 dx இதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? du அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது இது நம்ம பண்ணணும் இல்லையா? இது சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கூட நம்ம இதுக்கு வந்துடலாம். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கிறோம்? du. ஸோ du/√of இதை தான் நம்ம என்னென்னு வச்சுட்டோம்? uன்னு வச்சுட்டோம். ஸோ இங்கே u. தென் ப்ளஸ் இந்த டேர்ம் என்ன இருக்குது? 2 × இன்டெக்ரல் ஆஃப் அதாவது கன்சிடர் அப்படின்னு போட்டு இதை மட்டும் தனியாக எடுத்து பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு டைமும் இதை எழுதிட்டு வர்றப்போ சிரமமாக இருக்கும். இங்கே x + 1 dx. இப்போ உனக்கு ஃபார்முலா தெரியும். 1/√x = இப்போ இங்கே இதை வந்து நான் தனியாக எழுதிட்டேன்.
இந்த root of uனா என்னது u power of so du by u power of u power of மேலே கொண்டு போக்க u power minus of then du அப்போ ஃபார்முலா என்ன x power n plus 1 by n plus 1 தானே இன்டகிரேஷனில் ஸோ u power minus of plus 1 by minus of plus 1 so equal to u power minus of plus 1 plus of இல்லையா ஸோ ஏன்னா ஒன்னில் ஆஃப் பண்ணால் ஆஃப் பை கீழே 1 மைனஸ் ஆஃப் இந்த 2 எங்கே கொண்டு போய்க்க மேலே கொண்டு வந்துடு ஸோ 2 ரூட் யூ அவ்வளோதான் ஏன்னா யூ பவர் ஆஃப் நம்ம எப்படி எழுதலாம் ரூட் ஆஃப் யூ அப்படின்ட்டா யூ பவர் ஆஃப்னா ரூட் ஆஃப் யூ ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம் ப்ளஸ் 2 இன்ட்டு இப்போ இதை நம்ம தனியாக மறுபடியும் இன்டகிரேட் பண்ணணும் so now consider x squared plus x plus 1 இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இங்கே இருக்கிற டேர்மை இது 1 தானே கோஎஃபிஷியன்ட் அங்கே பை 2 போடணும் இல்லையா அங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதில் பை 2 போட்டு தென் இந்த இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்கொயர்டு தென் minus 1 by 2 square ஆல்ரெடி இங்கே ஒரு ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா அது ஸோ இப்போ இந்த மூணையும் கம்பைன் பண்ணிப்பார் யூ கேன் ரைட் இட் as x plus x plus 1 by 2 the whole square ஒன்றும் இல்லை இந்த ஃபஸ்ட்டு டேர்மே இந்த தேர்டு டேர்மையும் எடுத்துக்கிறேன் மற்றதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம் கரெக்டாக அது ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வரும் தென் ப்ளஸ் இங்கே 1 by 2 whole square என்ன 1 by 4 plus 1 so 1 minus 1 by 4 என்ன 3 by 4 1ல குவார்ட்டர் so 3 by 4 இங்கே வந்து x plus 1 by 2 the whole square minus 3 by 4 இதையும் நம்ம ஃபர்தராக எப்படி சிம்ப்ளை பண்ணிக்கலாம் x plus 1 by 2 the whole square minus root 3 by 2 the whole square ஏன்னா நம்ம ஸ்கொயர்டு ஃபார்ம் கண்டிப்பாக கொண்டு வரணும் ஸோ ஆக்சுவலாக நம்ம கன்சிடர்னு போட்டதை இந்த ஸ்டெப்பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிற ஸ்டெப்பை இந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் இதுதான் வந்து சிம்பிளை பண்ண ஸ்டெப்பு கதை ஆயிடுச்சா வேறு வழியே இல்லை சம்மெல்லாம் பெரிய பெரிய சம் இப்போ இதை வந்து நம்ம இந்த ஸ்டெப்பில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் ஸோ ஈக்குவல் நம்ம கன்சிடர்னு போட்டு ஸோ இந்த ரூட் வந்து இன்னும் கொஞ்சமே ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடத்துல இந்த ரூட் வந்து இருக்குது இப்போ ஃபார்முலாவே டோட்டலாக சேஞ்ச் ஆகும் ஏன்னா 1 by root of x squared minus a squared log of x plus this so hope you understand நான் வீடியோவில் அந்த ரூட் எல்லாம் ஸ்கிப் பண்ணி சொல்லி தரல இப்போ ரூட் போட்டுட்டோம் log of x plus root of x squared minus a squared log of x plus root of x squared minus a squared then plus c இப்போ 1 by root u கூட நம்ம மாற்றிக்கலாம் எதை நம்ம uன்னு வச்சுருந்தோம் x squared plus x plus 1 இல்லையா ஸோ x squared plus x plus 1 root plus 2 into log of x அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது x plus 1 by 2 x plus 1 by 2 plus root of x squared minus a squaredங்கிறது டோட்டலாக இது அப்படியே எழுதிட வேண்டியதான் ஸோ x plus 1 by 2 the whole square minus root 3 by 2 the whole square மாடுலஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சி அதுக்கப்புறம் இதை சிம்ப்ளை பண்ணுறோம் புக் ஆன்சர் அப்படியே விட்டாங்க அதனால் இதுவே நம்ம அவ்வளோதான் ஃபைனல் ஆன்சராக வச்சுக்கோம் எக்ஸ் ப்ளஸ் 1 by 2 the whole square then root 3 by 2 the whole square next subdivision 4 so now evaluate this நம்ம தான் ஐன்னு எடுத்துக்கணும் ஸ்டெப்பில் ஸோ இப்போ நியூமரேட்டரை ஈக்குவல் டு a into d by dx of denominator என்ன இருக்குது 3x மைனஸ் ரூட் எல்லாம் போடக்கூடாது இங்கே -2 then
ப்ளஸ் பி. இது வந்து ப்ராக்கெட் 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2x, இது வந்து 0 ப்ளஸ் பி. ஸோ ஈக்குவல் டு 3 மைனஸ் 2x ப்ளஸ் பி. இங்கே வந்து 5x மைனஸ் 7. எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, இதை எடுக்கக்கூடாது, இந்த எக்ஸ்ட்ராவை தான் நான் ஈக்குவல் பண்ணுறேன், கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ a இன்ட்டு -2, ஸோ -2ax, x கேன்சல் ஆயிரும். ஸோ -2a ஈக்குவல் டு 5. ஸோ a ஈக்குவல் டு -5/2. உங்கள் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம் தான் செஞ்சிட்ருக்க. உறுப்புகளை சமப்படுத்துக. எக்ஸ் இல்லாத டேர்ம் இங்கே என்ன இருக்குது, -7, இதில் எக்ஸ் இல்லை, அப்போ 3a, ஏவை மறக்காமல் எழுதணும். இங்கேயும் எக்ஸ் இல்லை, ஸோ பி. ஸோ a ப்ராக்கெட் 3, ஏக்கு என்ன போடுறோம், -5/2. ஸோ -5/2 ப்ளஸ் பி, இங்கே -7. இப்போ இது கேன்சல் ஆகாது. b ஈக்குவல் டு 1/2. ஸோ b இதை எடுத்து நம்ம அங்கே எழுதிக்கலாம். ஸோ a ப்ராக்கெட் -5/2 3 - 2x ப்ளஸ் பியோட வேல்யூ 1/2, தென் ரூட் ஆஃப் திஸ் -2. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த தனியாகவும் இந்த ஆஃப் அல்லது தனியாகவும் பை ரூட் ஆஃப், ரூட் இருக்குது, நான் ஏற்கனவே போன சம்மில் மிஸ்டேக் பண்ணேன். தென் இங்கே dx ப்ளஸ் இந்த ஆஃபை கூட தனியாக வெளியில் எடுத்துகிட்டு 1/, இந்த 1/, ஃபார்முக்கு நம்ம கொண்டு வர்றோம், ரூட் ஆஃப் 3/2. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை, அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 ப்ராக்கெட் 1 -2x, இது 0 ஈக்குவல் டு du. இங்கே வந்து dx வரும், இங்கே இடையில இங்கே எழுதிட்டேன். ஸோ 3 - 2x dx ஈக்குவல் டு du. டினாமினேட்டர் தான் நம்ம லெட்டில் கொண்டு வரணும். இப்போ பாரு, 3 - 2x dxக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், du அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது கூட அப்புறமா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ கன்சிடர் இதை மட்டும் எடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் மைனஸ் வர்றதுனால மைனஸை வெளியில் எடுத்த ஒரு சம்மில் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது, ரூட்டுக்குள்ளே இருக்கிறப்ப மைனஸை நம்ம வெளியில் எடுக்க வேண்டாம். ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை ஆஸ் யூஷுவல் அப்படியே எழுதிக்க. இங்கே 3x - x² -2 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே மைனஸ் இருக்கிறனால இந்த மைனஸை காமனாக எடுத்துடலாம். இன்னொரு டைம் எழுதிடுறேன், -2 x². இதில் மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன வரும், இது ப்ளஸ் ஆயிரும், இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும், இந்த மைனஸு ப்ளஸ்னு ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு -(x²). யூஸ்வலாக இந்த எக்ஸ் பக்கத்தில் வர டேர்மை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 2ஆல் டிவைட் பண்ணி அதை வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 3/2 ஹோல் ஸ்கொயர், ஒரு +3/2 ஹோல் ஸ்கொயர், ஒரு -3/2 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இது திரும்ப கேன்சல் ஆகி நமக்கு இதுவே நமக்கு கிடச்சிடும். ஸோ இது ஆக்சுவலாக இது, அப்போ இங்கே x² -3x, இந்த ப்ளஸ் எப்போவுமே இந்த ப்ளஸ் வர்றதான் நம்ம இந்த இடத்துல எழுதணும், +3/2 ஹோல் ஸ்கொயர். அடுத்தது இங்கே என்ன இருக்குது, -3/2 ஹோல் ஸ்கொயர். அது இல்லாமல் இங்கே ஒரு +2. இப்போ இந்த டேர்மை தான் நம்ம, இந்த 3 டேர்மை நம்ம மாற்றிருக்கோம். ஈக்குவல் டு திஸ் இஸ் நத்திங் பட் x மைனஸ், எனக்கு மைனஸ் இருக்கு இல்லையா, x - 3/2 தான் ஹோல் ஸ்கொயர். நீ இதெல்லாம் ஒரி பண்ண வேண்டாம், கரெக்டாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இது நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டையும் இந்த லாஸ்ட்டையும் மட்டும் பாரு, நடுவில் எல்லாம் பார்க்காது. தென் மைனஸ், இது வந்து 9/4, தென் +2.
equal to minus of x minus 3 by 2 the whole square, then 9 by 4 plus 2 என்ன ஸோ இங்கே 9 plus 4 2s are 8 by 4, ஸோ 17 by 4. ஸோ இந்த 17 by 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ரூட் ஆஃப் 17 by 2 the whole squareன்னு மாற்றிக்கலாம் இல்லையா. இது வெறும் 17னா ரூட் ஆஃப் 17, 4 வந்து 2 the whole square மாற்றிக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் ரூட் ஆஃப் 17 by 2 the whole squareன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த கன்சிடர்னு எழுதின இந்த டேர்மை தான் அப்படியே சிம்ப்ளை பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வந்து எழுதியிருக்கோம். 3x minus 2xக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், du அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். டினாமினேட்டருக்கு வந்து u, இங்கே ரூட் இருக்கிறனால ரூட் u அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் du பை இங்கே ரூட் ஆஃப் u. உனக்கு du இங்கே எழுத சிரமமாக இருந்துச்சுன்னா இங்கே கூட நீ எழுதிக்கலாம், அடுத்த ஸ்டெப்பில் மாற்றிக்கலாம். தென் அடுத்தது இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் ஆஃப் இந்த இது இங்கேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இந்த ஆஃப். ஸோ இந்த ப்ராக்கெட் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் போட்டேப்போம். அப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகிறப்போ இதுக்கு மைனஸ் வரும், இது என்ன ஆயிரும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் வர்றதை ஃபஸ்ட் எழுதிக்க. ஸோ ரூட் ஆஃப் 17 by 2 the whole square. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ன்னு மாறிடுது. தென் இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்ஸு. தென் எக்ஸ் மைனஸ் 3 by 2 the whole square ரூட் யூன்னு பார்த்தோம், அது ஸ்டெப்பு வேணால் நீ பார்த்துக்க. தென் ப்ளஸ் ஆஃப் இங்கே ஃபார்முலா என்ன வரும், இன்டெக்ரல் ஆஃப் 1 by x a squared minus x squared. ரூட் இருக்கா, ரூட் இருக்கு பாரு, ரூட்டை வந்து மறக்காமல் எழுதிக்க. ஸோ இப்போ மாதிரி ஞாபகம் வச்சுக்க, ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பக்கத்தில் மைனஸ், ஸோ நியர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த மாதிரி வந்தால் யூஸ் ஃபார்முலா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஸோ ஈக்குவல்ட்டி இங்கே இருக்கு பாரு.